எனக்கு ஒரு டவுட் கிளியர் பண்ணி விட்டு போங்க. ஒரு மனுஷனுக்கு காலையில, மதியம், நைட்டுன்னு 3 வேளை பசிக்குது. அப்படி இத்தனை கோடி மக்களுக்கும் பசியை தீர்க்கிற ஒரு உணவை உற்பத்தி செய்யற ஒரு விவசாயி இன்னும் ஏழையாவே இருக்கான். ஆனா அது விற்பனை பண்ற வியாபாரி பணக்காரனாவும் கோடீஸ்வரனாவும் இருப்பான். அது எப்படி? அது ஏன்? இத்தனை கோடி மக்களுக்கு உணவு உற்பத்தி பண்ற இவ்வளோ பெரிய மேனுஃபேக்சரர் ஏன் இன்னும் ஏழையாவே இருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தக்காளி ரசம் சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால நான் தான் தக்காளி ரசம் வச்சிட்டு இருக்கேன். தக்காளி ஃபர்ஸ்ட் வேக வச்சுட்டு அதை நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு அதெல்லாம் போட்டு அடுப்புல வச்சு அதுல கொஞ்சம் புளி கரைச்சி ஊத்தி, புளி ஏன் தக்காளி ரசத்துக்கு ஊத்துறேன்னு யாத்துக்கார் கேட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. யூடியூப்ல ஊத்துனா நான் ஊத்துறேன் அப்படின்னு சொன்னேன். முன்னெல்லாம் கல்யாணம் ஆகி போற வீட்டுல மாமியார் சமையல் கத்து கொடுப்பாங்க, இல்லைன்னா நாத்தனார் கத்து கொடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. யூடியூப் தான் கத்து கொடுக்குது எல்லாமே நமக்கு. ரெசிபி ஒரு தடவை யூடியூப்ல பார்த்து செஞ்சுட்டு மறுபடியும் நான் தானாவே செய்ய மாட்டேன். மறுபடியும் அதே மாதிரி ஒரு 5 வீடியோ பார்த்துட்டு 6வது வீடியோ ஓகே பண்ணி அதை தான் நான் சமைப்பேன். என்ன மாதிரி எத்தனை பேர் யூடியூப்பை பார்த்து இந்த மாதிரி வார வாரம் சமைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.